Hi all, today 17th August 2026 இன்னைக்கு நிஃப்டி கேப் டவுன் ஆச்சு. அந்த கேப் டவுன் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் 24300 இருக்குமா இல்ல ஒன்னும் ஃபால் தொடருமா அப்படிங்கறத இன்னைக்கு டீடைலா நம்ம பார்க்க போறோம். இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த வீடியோல பேங்க் நிஃப்டி சென்செக்ஸோட ஆப்ஷன் பையிங் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ மார்னிங் ஒரு பெரிய ஃபால் வந்தது. அந்த ஃபால் வந்தோடனே எங்களுக்கு ஒரு பிங்க் கலர் கேண்டில் வந்தது. ஸோ நல்ல ஒரு கேப் டவுன் கிடைச்சது. நாங்கள் கேப் டவுனுக்கு ஒரு கால்குலேஷன் யூஸ் பண்ணுறோம். அந்த கால்குலேஷன் படி 24,396, 77,805 அண்ட் 57,503. ஸோ இது மூணுமே வந்து வெரி இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லெவலில் மார்க் பண்ணியாச்சு 24,396. ஸோ இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போகும். அதர்வைஸ் இந்த மார்க்கெட் கீழே வந்து ஒரு சப்போர்ட்டை எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து எஸ்டர்டே லோ அண்ட் 100% வெரி இம்பார்ட்டன்ட் கீ ரோல். அதை பிரேக் பண்ணோன்னே மார்க்கெட் கீழே வந்துருச்சு. இது S3 வரைக்கும் வரும்னு நாங்கள் இங்கே மார்க் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இது சப்போர்ட் எடுத்துட்டு 24,300ல் கரெக்டாக பாருங்கள், 24,300ல் ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேல் நோக்கி போகுது. அதே மாதிரி சென்செக்ஸுக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் டவுன் கால்குலேஷன் படி பார்த்தோம்னா இந்த இடத்துக்கிட்ட 77,805 அதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மேலே கால் நோக்கி போகும். அதர்வைஸ் இது ஒரு சப்போர்ட்டை நோக்கி வருது. ஸோ இங்கே ஒரு செல் சிக்னல் கிடைச்சது. இது நேராக 162%, அதாவது 77,460ல் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேல் நோக்கி போகுது. ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா S3க்கு பக்கத்தில் இருக்கிறதுனால, சப்போர்ட் 3க்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த இடத்துக்கிட்ட ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்துட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகி அங்கேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போகுது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கேப் டவுன் கால்குலேஷனில் இங்கே மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணோன்னா 57,499. ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் எஸ்டர்டே லோ அண்ட் S1 இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் கீழ் நோக்கி வருது. கீழ் நோக்கி வந்துட்டு இந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக 57,275ல் சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேல் நோக்கி போகுது. ஸோ இந்த எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம், எங்கெல்லாம் மார்க்கெட் ரிவர்சல் ஆக போகுது, மார்க்கெட் கீழே வந்தால் எவ்வளோ தூரம் வரப்போகுது அப்படிங்கிறத டெய்லி நடக்கிற ஜூம் மீட்டிங்கில் டீட்டெயிலாக நம்ம எல்லாருக்குமே, என்னோட சாஃப்ட்வேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் இது லைவில் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதத்துக்கான ஸ்லாட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா 7338879730க்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னைக்கு நம்ம ஓவரால் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,470 எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் தெரியணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங். இந்த ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பையோ செல்லையோ ஆட்டோமேட்டிக்காக எடுத்து உங்களுக்கு ட்ரேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், எல்லாருமே என்னோட சப்ஸ்கிரைபர் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ஸ்டாட்டிக் ஐபி வாங்க பாருங்க. அண்ட் ஜியோவில் ஸ்டாட்டிக் ஐபி கிடையாது, ஹாத்வேல இருக்குது, ஏர்டெல்லில் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட கால் பண்ணி ஸ்டாட்டிக் ஐபியை வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா டைனமிக் ஐபி கோயிங் ஃபார்வர்ட் இட் வில் நாட் ஒர்க் ஆஃப்டர் 21st August 2026. அல்கோ ட்ரேடிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த இஷ்யூஸ். மேனுவலாக எடுக்கிறவங்களுக்கு இது தேவையில்லை. ஸோ நாளைக்கு இன்னொரு ட்ரேடில் சந்திப்போம். தேங்க்யூ ஆல், பை பை.